நம்பிக்கையுமாயிருக்கிற கர்த்தரை நான் சகாயம் பெற்றேன். அதற்காக நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா. ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளை கனடா தேசத்து பொருளாதாரத்துக்காக பாடப்பட்டு ஜெபித்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை அமைப்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் பொருளாதாரத்துக்காக ஜெபித்த சிஸ்டர் டோலி கல்கரி. இதுவரை நேரம் நாங்கள் துதித்தோம், ஆராதித்தோம், பாடல்களை பாடினோம், இலங்கை நாட்டுக்கு பொருளாதாரத்துக்காக ஜெபித்தோம், இலங்கை நாட்டு பொருளாதார ஜெபித்தோம், அநேக பாடல் துதிகளை எடுத்தோம். கர்த்தர் நாம் ஒன்றை தொடர்ந்து இப்பொழுது விக்டோரியா நேரம் 6 மணி, கனடா டொரண்டோ நேரம் 9 மணி, ஸ்ரீலங்கா மாலை 6:30 மணி. இப்பொழுது தேவ செய்தி தொடர்கின்றது. இன்றைய நாளிலே தேவ செய்தியை கொடுக்க வந்திருக்கிறார் பாஸ்டர் வானரியா, ஜெர்மன் நாட்டிலிருந்து வந்திருக்கிறார். அவரை நாங்கள் இந்த சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியின் சார்பாக அந்த மகனை அழைக்க போறோம். எல்லோரும் ஒருமுறைப்பட்டு அழைக்க போறோம். இந்த செய்தியை கேளுங்கள். ஒரு ஆழமான செய்தியா இருக்கும். காரணம் இவருடைய செய்தியெல்லாம் மிக ஒரு ஆசீர்வாதமான செய்திகள். எனவே அவரை அன்புடன் அழைப்போமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர் வானரையா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். ஆமென். எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையா சுகமா இருக்கிறோம். உங்களோட குரலே மிகவும் ஆசை, கேட்க ஆசையா இருக்கிறது. இப்பொழுது பாஸ்டர் உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்குரிய செய்தி சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சிக்குரிய செய்தி என்ன என்பதை ஆவலோடு தாகத்தோடு வாங்கியோடு காத்திருக்கிறோம். இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன். தொடருங்கள். ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் ஒரு பல்லவியை பாடி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளிலே கடந்து செல்வோம். இந்த நாளிலும் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே அன்பு தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். நேசரே எம்மேல் என்றும் பிரியம் வைத்தீரே. அகலாள எந்த அளவும் இல்லா அன்பு காட்டினீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடிசூட்டினீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடிசூட்டினீரே. பிதாவே நன்றி சொல்கிறேன், இயேசுவே நன்றி சொல்கிறேன். தூய ஆவியே அன்பு தெய்வமே நன்றி சொல்கிறேன். துதி ஆராதனை செய்கிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வேளையிலே சங்கமணியார் தளத்தில் அடைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதை நான் இந்த நாட்களிலே வாழ்த்துவதை கர்த்தர் தந்த கிருபைக்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் தாயார் தினமாக இந்த நாட்களில் இருப்பதனால் இன்றைக்கு அநேகர் தாயாருடைய காரியங்களை குறித்து கொண்டாடி கொண்டிருப்பார்கள். ஆனாலும்
கர்த்தர் இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேத தியானத்திலிருந்து நாட்களில் சில காரியங்களை எடுத்துக்கொள்வோம். உபாகம புஸ்தகம் 1 அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் தேவன் நம்மை சுமக்கிறவராய் இந்த நாட்களில் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே பாருங்கள், அதே வேளையிலே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை இந்த நாட்களிலே சுமக்கிற தாயாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே எப்படியாக தேவன் நம்மை சுமக்கிறார் என்றால், நடக்க தெரியாத, நடக்க முடியாம இருக்கிற ஒரு குழந்தையை இந்த நாட்களிலே தூக்கி கொண்டு பாசமுள்ள ஒரு தாயார் இந்த நாட்களிலே அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த பிள்ளை எவ்வளவு பாரமா இருக்கிறது, எப்படியாக இருந்தாலும் தாய்க்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் அந்த குழந்தையை சுமந்து கொண்டு இந்த நாட்களிலே போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, எவ்வளவு தூரமா இருந்தாலும் தாயார் இந்த நாட்களிலே சுமந்து கொண்டே இந்த நாட்களிலே போவார்கள். இதுதான் இந்த நாட்களிலே ஒரு தாயினுடைய அன்பாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களுக்காக மரித்து, நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காக இரத்தத்தை சிந்தி, அது மட்டுமல்ல, அந்த இரத்தத்தினாலே நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரித்து இந்த நாட்களிலே நம்மை சுமந்து கொண்டு செல்லுகிற தேவனா இந்த நாட்களிலே இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த பூமியிலே பாருங்கள், அங்கே ஒரு சாயலாக இந்த நாட்களிலே நம்முடைய தாயார் அங்கே நாங்கள் பிறந்து ஒரு சிறு வயது வளரும் வரைக்கும் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே அங்கே சுமந்து கொண்டு போகிறார்கள். அவதானமாக இருப்பார்கள். பாருங்கள், சில வேளைகளிலே குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் வருகிற வேலையை அவர்கள் நடக்கிற வேலையிலே தாயார் அங்கே கவனித்துக் கொண்டிருப்பார்கள். வீட்டிலே தகப்பனார் வேலைக்கு போயிருப்பார், கணவனார். ஆனால் பாருங்கள், அங்கே அந்த குழந்தையை அங்கே மோதாதபடி, அங்கே அப்படியாக இதண்டபடி காயப்படாதபடி அவர்கள் கவனமாக அந்த நாட்களில் இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் அந்த குழந்தை விழுந்த உடனே இந்த நாட்களிலே நோகாவிட்டாலும் ஒரு சின்ன ஒரு அழுகி கொண்டு இந்த நாட்களில் அழுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் இன்றைக்கு பாருங்கள், தேவன் நம்மை சுமந்து செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் இந்த நாட்களிலே அங்கே அறிந்திருக்கிறார் என்பதை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். நம்முடைய தேவைகள் என்ன என்பதை கர்த்தர் இன்றைக்கு இந்த நாட்களே அவர் இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். அதனாலே அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் அதுதான் வேணும், இதுதான் வேணும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் அவரிடத்திலே கேட்பதை விட, ஆண்டவரே இந்த நாட்களிலே என்னுடைய தேவைகளை நீர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா இருந்தால், அந்த காரியத்தை அவர் ஏற்ற வேளையிலே ஏற்ற நேரத்தில் இந்த நாட்களை தருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இன்றைய பாருங்கள், ஒரு குழந்தை தாயிடத்திலே போய் இந்த நாட்களே அம்மா அந்த கத்தியை தாங்கன்னு சொல்லி அந்த குழந்தை பிள்ளை கத்தி எடுத்தா தாய் கொடுப்பார்களா? கொடுக்க மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் கையை வெட்டி விடுவார்கள், ஏதாவது ஒரு காரியம் நடக்கும். அதே விதமாகத்தான் இன்றைக்கு ஒரு தேவனிடத்திலே போய் சில வேளைகளில் சில காரியங்களை இந்த நாட்களே நாங்கள் கேட்கிறோம். ஆனால் அந்த காரியங்களை கேட்கிற வேளையிலே என்ன அந்த காரியத்தை வைத்து செய்ய போறோம் என்பதை நாங்கள் சிந்திப்பதும் இல்லை, ஒன்றுமில்லை. இந்த நாட்களை அப்படியாக அந்த நாட்களை கேட்கிறதாக இருக்கிறது ஜெபத்தின் மூலமாய். ஆனாலும் அந்த ஜெபத்துக்கு சில வேளைகளிலே பதில் வருவதில்லை. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜெபத்துக்கு உடனடியாக இந்த நாட்களை பதில் கொடுப்பாரா இருந்தால் அந்த ஜெபத்தினுடைய காரியத்திலே பார்க்க வேண்டும். அந்த அந்த கேட்கப்பட்ட பொருளின் மூலமாய் என்னுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியங்கள் தடைகள் வரும் என்பதை தான் இந்த நாட்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியினால் அந்த காரியத்தை இந்த நாட்களை பாருங்கள் பொறுத்திருந்து ஆவலோடு இந்த நாட்களை அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக தேவன் ஏற்ற வேளையிலே ஏற்ற நேரத்திலே ஏற்ற காரியத்திலே இந்த நாட்களை செய்யக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள், அங்கே மரியாளும் அங்கே ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து ஒரு திருமண வீட்டிற்கு இந்த நாட்களை சென்றிருந்தார்கள். அந்த திருமண வீட்டிலே பாருங்கள், ஆண்டவருடைய முதலாவது அற்புதம் நடக்கிறது. அங்கே திராட்சரசம் குறைந்து போய்விட்டது. அவர்கள் வந்து மரியாள் இடத்திலே சொல்லுகிறார்கள், மரியாளே, திராட்சரசம் குறைந்து விட்டது, உம்முடைய மகனாய் இயேசு இடத்திலே இந்த காரியத்தை குறித்து ஏதாவது செய்ய முடியுமா என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனா மரியாள் உடனே போய் ஆண்டவரிடத்திலே போய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே போய், மகனே, இப்படியாக நடந்திருக்கிறது என்று சொன்னால் அவர் உடனே சொல்லுகிறார், இஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன வேலை? என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்பாக அங்கே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் என்னவென்றால், அங்கே இருக்கிற சாடிகளை கொண்டு வாருங்கள், சாடிகளிலே இந்த நாட்களை சுத்திகரித்து சாதிகளிலே நல்ல தண்ணீரை இந்த நாட்களை நிரப்புங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள் என்று தாயார் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அந்த வேளையிலே பாருங்கள், அந்த சாடிகள் எல்லாம் நிரப்பப்படுகிறது.
அந்த சாடிகள் எல்லாம் நிரப்பப்பட்ட அந்த சாடிகளிலே பார்க்கிற வேளையிலே அந்த நிரப்பப்பட்ட சாடிகளில் என்ன நிரப்பப்பட்டது? சாதாரண தண்ணீர் தான் அந்த இடத்துல நிரப்பப்பட்டது என்பதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அதற்கு பின்பாக அந்த சாடிகள்ல இருந்து அங்கே அவர்கள் அந்த அந்த கப்பினாலே அந்த தண்ணியை எடுத்த வழியிலே அது திராட்சரசமாக அந்த நாட்களை மாறியதை பாருங்கள். இன்னொரு விதமான அற்புதம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் அவருடைய நேரம் வேளைகள் வருகிற வேளையிலே தான் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நம்மை நடத்துகிற தேவனா இந்த நாட்களை நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனா இந்த நாட்களை இருக்கிறார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதைத்தான் நீங்க உபாகமம் 1 அதிகாரம் 31வது வசனத்திலே பார்க்கிறோம். ஒரு மனிதன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு போவது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களே உங்களை சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நாட்களே அருமை பிள்ளைகளே சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக இங்க திரளான கூட்டம் 7 லட்சம் ஆட்கள் இந்த நாட்களை காலாட்கள் பாருங்கள் இந்த நாட்களை அப்படியே கடந்து வருகிறார்கள். ஆனால் பாருங்கள் அந்த இடத்திலே பாருங்கள் அந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கு குடிப்பதற்கோ தண்ணியும் இல்லை, ஒன்றுமே இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் பாருங்கள் இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறது கண்மலையாகிய கர்த்தர் அவர்களோடு கூட நடந்தார்கள் என்று சொல்லி. அதனாலே தான் பாருங்கள் அங்கே தன்னுடைய தாசனாகிய மோசே இடத்திலே சொல்லுகிற வேளையிலே அங்கே கண்மலையை பார்த்து பேசு, கண்மலையை பார்த்து அடி என்று சொல்லுகிற வேளையிலே அடிக்கிற வேளையிலே தண்ணீர் அந்த இடத்திலே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. தாகம் தீக்கிற தேவன். அப்படியானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு போகிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய தாகத்தை இந்த நாட்களிலே தீக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவன் நம்மை சுமந்து செல்லுகிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்கள், மற்றவர்களால் வருகிற இழிவான வார்த்தைகள், மற்றவர்களால் வருகிற நெருக்கங்கள், குடும்பத்திலே வருகிற நெருக்கங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கணவனால் வருகிற நெருக்கங்கள், மனைவியால் வருகிற நெருக்கங்கள், வேலை செய்கிற இடங்களிலே இருந்து வருகிற நெருக்கங்கள், இந்த மத்தியிலும் இந்த நாட்களிலே ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையா என்று சொல்லி இந்த நாட்களிலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு வாலிப தம்பியே, இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இந்த நாட்களில் சற்று கேள். உன்னை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவரை நீ சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு அவர் உன்னை இந்த நாட்களில் சுமந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களிலே உன்னை இந்த நாட்களை நடத்துகிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஏசாயாவின் புத்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் வழி நடத்தி மகா வறட்சியான காலத்தில் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நிலமுள்ளதாக்கி உன்னை நீர்ப்பாசலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றுவார் என்று சொல்லி வேத வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களிலே தேவன் சுமந்து கொள்ளுகிற வேளையிலே பாருங்கள் அவர் உன்னை இந்த நாட்களிலே சொலிப்பாக இந்த நாட்களை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவருடைய தோள் மீது அவருடைய கரத்தின் மேல் இந்த நாட்களை நாங்கள் இருக்கிற வேளையிலே நாங்கள் எதற்காக இந்த நாட்களை பயப்பட வேண்டும்? இந்த அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே பயம் இருக்கிறது, பீதி இருக்கிறது. என்னுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்கும், என்னுடைய எதிர்காலத்திலே நான் என்ன காரியத்தை இந்த நாட்களிலே செய்வேன், இந்த நாட்களிலே இப்படியான நிலைமைகளில் இன்றைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோமே, அப்படியானால் எங்களுடைய காரியங்கள் என்ன என்று சொல்லி இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே பாருங்கள், பஞ்ச காலத்திலே நம்மை போஷிக்கிற தேவன். அங்கே வேதத்திலே பாருங்கள் எலியா என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள் அந்த இடத்திலே அவர் கர்த்தருடைய ஊழியத்தை அங்கே தெளிவாக செய்து கொண்டு வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சத்தத்தை கேட்டு இந்த நாட்களில் அந்த ஊழியங்களை செய்து கொண்டு வருகிற வேளையிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே அந்த தேசத்திலே பஞ்சம் ஏற்படுகிறது. பஞ்சம் ஏற்பட போகிறது தொடங்குகிறது என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்? அவரை இந்த நாட்களில் இன்ன இடத்துக்கு போ என்று சொல்லி சாரிபாத் என்று சொல்லப்படுகிற ஒரு விதவையினுடைய வீட்டுக்கு இந்த நாட்களை அனுப்புகிறார். பாருங்கள், இவர் போகிறார் பஞ்ச காலத்திலே. எங்க போகிறார்? விதவை வீட்டுல. விதவைக்கு இங்க பாக்குற வேளையில விதவைக்கு அங்கே அவளுக்கு உண்ணுவதற்கோ சாப்பிடுவதற்கோ அங்க ஆகாரம் பற்றாக்குறையாக இருக்கிறது. பாருங்கள் இந்த நாட்களே. அப்ப ஆண்டவர் அந்த இடத்திலே அனுப்புகிற வேளையிலே அந்த விதவை இடத்திலே போயிட்டு இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறாள் என்னவென்று சொல்லி சொன்னால், ஒரு தண்ணி கொஞ்சம் குடிப்பதற்கு கொண்டு வான்னு சொல்லுகிறார். அதோடு சேர்த்து நீ ஒரு அடையை பண்ணி கொண்டு வா, எனக்கு நான் அங்கே சாப்பிடுவதற்கு என்று சொல்லுகிற வேளையிலே அவள் சொல்லுகிறாள், என்னிடத்துல இருக்கிறது கொஞ்சம் படி மாவுதான் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே இந்த அடையை சுட்டு நானும் என்னுடைய பிள்ளையும் அங்கே இந்த நாட்களிலே மறிக்கும்படியாகத்தான் நான் இந்த இடத்திலே பிறகு பொறுக்க வந்தேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அவள் அப்படி இருந்து கூட இந்த நாட்களை பாருங்கள்
தீர்க்கதரிசி சொன்ன பிரகாரம் அந்த அடையை சுட்டுக்கொண்டு இந்த நாட்களிலே பாருங்கள் அந்த அவரிடத்திலே இந்த நாட்களிலே கொடுக்கிறாள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது அந்த பஞ்சம் முடியும் வரைக்கும் அவருடைய வீட்டிலே அங்கே எண்ணெயும் குறையவில்லை, அங்கே அந்த மாவும் குறையவில்லையாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கணும். அப்படியானால் அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே தேவன் நம்மை சுமந்து கொண்டு போகிறவராய் இருந்தால் அந்த நாட்களிலே உபாகம் 1:37 சொல்லப்பட்ட பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே எதுவும் குறைவு கிடையாது. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்குமாம், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதாம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுமா இருந்தால் அந்த வார்த்தையின்படி தேவன் நம்மை இந்த நாட்களில் சுமந்து கொண்டு செல்லுகிறார் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அன்பு சகோதரனே சகோதரியே, தேவன் நம்மை சுமந்து கொள்ளுகிறார் என்பதை இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு உணர்வு இந்த நாட்களிலே வர வேண்டும். இன்றைக்கு நாங்கள் உலகத்தார் அல்ல. இந்த நாட்களிலே ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், உலகத்திலே இருந்து வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த நாட்களில் இருப்பது நிமித்தம் தேவன் நம்மை சுமக்கிறார் என்ற உணர்வு இந்த நாட்களிலே நமக்குள்ளே வருமா இருந்தால் நாங்கள் எந்த விதமான பயத்தையும் விட்டு எந்த விதமான காரியங்களையும் விட்டு இந்த நாட்களிலே ஓடிக்கொண்டே இருப்பதற்கு தேவன் இந்த நாட்களை கிருபை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, கிட்டத்தட்ட இன்றைக்கு பாருங்கள் 35-36 ஆண்டுகளாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்றைய நாட்களில் இருந்து பாருங்கள், இந்த தேசத்திலே நான் இருக்கிற தேசத்திலே என்னதான் காரியங்கள் வரட்டும், என்னதான் நிலைப்பாடுகள் வரட்டும், ஆனால் இந்த நாட்களை பார்க்கிறவர்களிலே கர்த்தர் போஷிக்கிறார். என்னை என்னுடைய குடும்பத்தை இந்த நாட்களை போஷித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி ஆகும் என்றால் அது எனக்கே இந்த நாட்களை தெரியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் அவர் சொன்னால் ஆகும், கட்டளை இட்டால் நிற்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், பயங்கரமான இந்த உலகத்திலே நம்முடைய நிலையும் கூட இந்த நாட்களை நடக்க முடியாத அதாவது பரிதாபமான பச்சிளம் குழந்தையை போல, பாலகனை போல இந்த நாட்களை காணப்பட்டாலும் அருமை பிள்ளைகளே ரொம்ப கவனமாக கேளுங்கள். உண்மையிலேயே நாம் நம் வாழ்க்கையை இந்த நாட்களிலே பயணத்தை இந்த நாட்களிலே சுயமாய் தொடர்ந்துட முடியாது. அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை நாங்கள் இன்றைக்கு சுயமாக நடத்த முடியாது, சுயமாக இந்த நாட்களை தொடர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அங்கே ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், அன்பு கூறுகிறவராகிய கர்த்தர் என்ன செய்கிறாராம், ஒரு மனிதன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு போவதை போல அனுதினமும் தம்முடைய கரத்திலே இந்த நாட்களிலே கரங்களிலே நம்மை ஏற்றி கொண்டு வருகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை சுமக்கிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்பீர்களா என்றால் வேதம் சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேம் என்பது எதை குறிக்கிறது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் வாசம் செய்கிற வாசஸ்தலத்தை இந்த நாட்களை குறிக்கிறது. அப்படியானால் அங்கே தேவன் அந்த வாசஸ்தலத்திலே எப்படியாக அங்கே அவருடைய தேற்றுகிற அந்த தன்மை இருக்கிறதோ அதே விதமாக அந்த நாட்களை தேவன் அந்த சமாதானத்தினால் நிரப்பி கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை தேற்றுகிற தேவனா இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளை பாருங்கள், சாதாரணமாக ஒரு குடும்பத்திலே பார்க்கிற வேளையிலே சில பிள்ளைகளை இந்த நாட்களிலே அங்கே பார்க்கிற வேளையிலே தாயோ தந்தையோ இந்த நாட்களிலே சுமந்து கொண்டு போவது இந்த நாட்களிலே சில வேளைகளில் அந்த பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை பிடிக்காத காரியமாக இருக்கும். சில வேளைகளிலே பெற்றோரும் கூட இந்த நாட்கள் அந்த காரியங்கள் பிடிக்காத காரியமாக இருக்கும். ஏனென்றால் அது அங்கே சுயாதீனமாகவும் சுதந்திரமாகவும் இந்த நாட்களை சுற்றி திரிய வேண்டும் என்று சொல்லி அந்த சில வேளைகள் அந்த பிள்ளைகள் இந்த நாட்களை விரும்புகிறார்கள். சில வேளைகளிலே நாமும் இந்த இப்படி காரியங்கள்ல இந்த நாட்களிலே பிடிவாதம் உள்ளவர்களாய் பிள்ளைகளை போல இந்த நாட்களிலே தேவனிடத்திலே இந்த நாட்களிலே அன்பு அங்கே கரங்களின் கீழே அங்கே இறங்கி இங்கே நடக்க முடியாதபடி சுயமுயற்சியினாலே இந்த நாட்களிலே வாழ இந்த நாட்களிலே எத்தனித்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக கேளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் சுயமுயற்சியிலே இந்த நாட்களை நாங்கள் செயல்பட வேண்டும், சுயமுயற்சியிலே இந்த நாட்களை வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் அப்படியாக ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களை எடுத்து விட்டாலும் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், எத்தனையோ தரம் நாங்கள் அந்த காரியத்திலே முயற்சி எடுத்தும் ஆனால் அந்த முயற்சியிலே இந்த நாட்களை தோல்வி அடைந்தவர்களாய் இந்த நாட்களை இருக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனால வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அங்கே நாங்கள் எதிர்நோக்கு மின்னல்கள் இக்கட்டுகளையும் இந்த நாட்களிலே எண்ணி பார்ப்பதில்லை. ஏனென்றால் சில வேளைகளில் நாங்கள் நம்முடைய திட்டத்தின்படி நம்முடைய சித்தத்தின்படி இந்த நாட்களிலே நடக்க நம்முடைய செயல்பாட்டின்படி காரியங்களை செய்கிற வேளையிலே அங்கே இந்த நாட்களிலே கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் அவர்தான் நம்மை சுமக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அழைக்கப்பட்ட வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களிலே சிவந்த சமுத்திரத்தை அவர் 2ஆக பிளந்து பாருங்கள், மிகவும் ஒரு பெரிய ஒரு அற்புதம்.
இன்று வரைக்கும் எந்த விதமான யாரும் இந்த நாட்களில் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தது என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த முதல் ஒரே தரத்திலே தான் அந்த காரியங்கள் இந்த நாட்களில் நடந்தது. அந்த சூழ்நிலையிலையும் பாருங்கள் அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், தேவன் அங்கே அந்த ஜனங்களை கொண்டு வருகிறார். ஆனால் அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் முறுமுறுக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு, நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுக்கிற வேளையிலே அங்க வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய ஆகாரம், அவருடைய இறைச்சி, அவர்கள் சாப்பிட்ட அந்த இறைச்சி, அருமையான கர்த்தருடைய தேவன் காடையையும் அங்கே மன்னாவையும் கொடுத்தார். அந்த இறைச்சி அவருடைய அதாவது வாயிலே இருந்து அந்த இறைச்சி அங்கே வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு இடையிலே அங்கே அடிக்கப்பட்ட அவர்கள் அந்த இடத்திலே மரித்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே அருமை பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை சுமந்துகள் செல்லுகிறார் என்ற உணர்வு நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான முறுமுறுப்புகளோ எந்த விதமான காரியங்களோ இல்லாதபடி இந்த நாட்களிலே நாங்கள் அவருடைய சித்தத்திற்கு இந்த நாட்களிலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை அறியாதிருந்தால் இந்த நாட்களிலே அது வேறு காரியமாக இருக்கும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக தாறுமாறான ஒட்டகம் ஓடுவது போல இந்த நாட்களை ஓடிக்கொண்டே இந்த நாட்களில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்ததற்கு பின்பாக அவர் நம்மை நடத்தும்படியாக அவருடைய கரத்திலே இந்த நாட்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்கள், ஏன் ஆண்டவர் சீனாய் மலையிலே அந்த 10 கற்பனைகளை கொடுத்தார்? இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தபடினால் தங்களுடைய இஷ்டத்தின்படி தங்களுடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்து வந்தார்கள். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்தது நிமித்தந்தால் அவர் மோசையை அழைத்து இந்த நாட்களே அதிகாலையிலே நீ எழுந்து இந்த நாட்களே மலையண்டையிலே வா என்று சொல்லுகிற வேளையிலே அந்த சீனாய் மலையிலே அங்கே மோசே அந்த மலையின் உச்சியிலே போய் அவரிடத்திலிருந்து அந்த கற்பனைகளை கொண்டு வந்து இந்த நாட்களை பெற்றுக்கொண்டு வருகிற வேளையிலே பாருங்கள், இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள் சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்தரத்திலே வந்து அவர்கள் தங்களிடத்திலே இருந்த பொன் எல்லாவற்றையும் முறுக்கி என்ன செய்தார்கள்? கன்று குட்டி செய்து ஆரோன் இந்த நாட்களை பாருங்கள் அந்த கன்று குட்டியை அபிஷேகம் பண்ணி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். மர்ம பிள்ளைகளை பாருங்கள், ஏனென்றால் மோசே சொன்னார் இந்த நாட்களிலே, பிள்ளைகளே நீங்கள் இந்த இடத்திலே இருங்கள், நான் போய் ஆண்டவரிடத்திலே பேசி ஆண்டவருடைய காரியத்தை செய்து வருகிறேன் என்று சொல்லி. ஆனால் அவர்களோ இந்த நாட்களிலே தங்களுடைய சித்தத்தின்படி தங்களுடைய அதாவது சுய முயற்சியின்படி காரியங்களை செய்து இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? அந்த கன்றுக்குட்டியை இந்த நாட்களை செய்து அதற்கு அபிஷேகம் பண்ணும்படியா காரியங்களை செய்கிற வேளையிலே அந்த சத்தம் ஆண்டவருடைய செவிகளிலே ஒரு பயங்கரமான கோபத்தை இந்த நாட்களை உண்டாக்கினது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். உடனே சொன்னார் இந்த நாட்களை, மோசேயை நீ கீழே இறங்கி போ, இந்த நாட்களே ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே அந்த இடத்திலே இறங்கி வருகிற வேளையிலே இங்கே பார்த்தால் ஆடலும் பாடலும் ஆர்ப்பாட்டங்களும் இந்த நாட்களை கொண்டாட்டங்களும் இப்படியான காரியங்கள் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறது. உடனே மோசே அந்த கற்பனைகளை பார்த்து அந்த 10 கற்பனைகள் அந்த எழுதப்பட்ட அந்த கல்லை அதாவது கற்பனைகளை அங்கே அப்படியே இந்த நாட்களே எறிகிற வேளையிலே பூமி 2ஆக பிளந்து இந்த நாட்களிலே ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படியே இந்த நாட்களே பூமி விழுங்குவதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், தேவனுடைய சித்தத்தை அறியாதபடி தேவன் நம்மை சுமந்து செல்லுகிறதை உணராதபடி இந்த நாட்களிலே நாங்கள் செயல்படுவோமா இருந்தால் அழிவைத்தான் இந்த நாட்களை சந்திக்க வேண்டுமே ஒழிய ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை நாங்கள் சந்தித்துக் கொள்ள முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரனே சகோதரியே, இப்ப பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாருங்கள் அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதற்கு பின்பாக இந்த நாட்களில் அவர்களுக்குள்ளே ஒரு பயம் இந்த நாட்களை உருவாகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள் நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மை சுமக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 1:38 அவரிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்துக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீர் நடத்தும் ஐயா, நீர் நடத்தி என்னை இந்த நாட்களில் நீர் இந்த நாட்கள் உடைய மகிமைக்குள்ளே என்னை அழைத்து செல்லும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் கேட்டு ஜெபம் பண்ணுவோமா இருந்தால் கர்த்தர் நம்மை அங்கே நடத்துகிற வேளையிலேயே அவர் நம்மை தம்முடைய மகிமைக்குள்ளே இந்த நாட்களை அழைத்து செல்வார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று வரைக்கும் நம்மை சுமந்து வந்த தேவன் தொடர்ந்து நம்மை அங்கே சுமந்து செல்லவே விரும்புகிறார். பாருங்கள், 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த நாட்களை சுமந்த தேவன் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று மோசே இந்த நாட்களை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகளே, 40 ஆண்டுகள் கொஞ்ச நெஞ்ச காலங்கள் அல்ல, 40 ஆண்டுகள் இந்த நாட்களிலே தேவன் அப்படியாக அவர்களுக்கு எந்த விதமான குறைவும் கொடுக்கவில்லை. அவருடைய பாதரட்சைகள் பிந்து போகவும் இல்லை, அவருடைய உடைகள் கிழிந்து போகவும் இல்லை. ஆண்டவர் அப்படியே நடந்து அவர்களை சுமந்து கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இப்படியாக தேவன் 40 ஆண்டுகள் அவர்களை சுமந்து கொண்டு வந்த வேளையிலும் அவர்களுக்குள்ளே இருந்த முறுமுறுப்பு நிமித்தம் ஒரு சிலர் இந்த நாட்களை அங்கே இச்சித்து அங்கே என்ன செய்தார்கள், அங்கே சங்காரக்காரனால் அடிக்கப்பட்டார்கள் சொல்லி இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 91வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் தமது சிறைகளினால் மூடுவார், அவர் செட்டுகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். ஆண்டவருடைய சிறைகள் இந்த நாட்களே நம்மை அனுதினம் இந்த நாட்களே மூடி இருக்கும். அருமையான, அதுதான் எங்களுக்கு அதாவது ப்ரொடெக்ஷன், அதாவது எங்களுக்கு பாதுகாப்பு என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அவருடைய செட்டைகள் எப்படியாக இருக்குமா இருந்தால், அந்த செட்டைகள் நமக்கு பாதுகாப்பா இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலேயே அந்த செட்டைகளின் கீழே இந்த நாட்களில் என்ன இருக்கிறது, அடைக்கலம், ரிஃப்யூஜ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களே அடைக்கலம் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே தேவனுடைய செட்டைகளின் கீழே இந்த நாட்களே அடைக்கலமாய் இந்த நாட்களே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது சிறைகள்னாலே நம்மை மூடுகிற வேளையிலே அந்த செட்டைகளுக்கு கீழே நாங்கள் அடைக்கலம் போகிற வேளையிலே எந்த சத்ருவும் இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களே தொட முடியாது என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களே அவருடைய செட்டுகளின் கீழே இந்த நாட்களே வருபவர்களுக்கு தேவன் அந்த பாதுகாப்பை கொடுத்து இந்த நாட்களே நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே தேவன் நம்மை சுமந்து கொண்டு செல்லுகிற தேவன் மட்டுமல்ல, தன்னுடைய செட்டுகளினாலே மூடி இந்த நாட்களை வைத்திருக்கிறார். பாருங்கள், ஒரு கோழியை பாருங்கள், இந்த நாட்களே அந்த குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு இந்த நாட்களை பாருங்கள், அந்த கோழி அப்படியே மேய்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியாக மேய்ந்து கொண்டிருக்கிற வழியிலே பருந்து மேலே வருகிறது. கோழி எதை கவனிக்கிறது சொல்லி சொன்னால், அந்த குஞ்சுகளைத்தான் இந்த நாட்களை கவனிக்கும். ஆனா அதே வேளையிலே அந்த குஞ்சுகளுக்கு, அதாவது தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும் என்று சொன்னால் அந்த கோழி இந்த நாட்களை என்ன செய்யும் என்றால், அந்த கண்ணை அப்படியே மேலே பார்த்து இந்த நாட்களை உடனே ஒரு சைன் கொடுக்கும் அந்த குஞ்சுகளுக்கு. உடனே அவர்கள் என்ன செய்வார்கள், அப்படியே அவர் ஓடி ஓடி ஒளிப்பார்கள். சில குஞ்சுகள் ஓட முடியாம இருக்கிற சிறு குஞ்சுகளை அந்த கோழி அப்படியே தன்னுடைய செட்டைகளே அப்படியே மூடி வைத்திருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் சத்ருவானவன் நமக்கு எதிராய் வருகிற வேளையிலும் அவன் நமக்கு பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், துன்பங்களை கொண்டு வருகிற வேளையிலும் இந்த நாட்களே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது கர்த்தர் இந்த நாட்களிலே தன் பிள்ளையை, அதாவது ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல தேவன் நம்மை சுமந்து கொண்டு போற தேவன் நம்ம இருக்கிறார். முதலாவதாக. இரண்டாவதாக, தேவன் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே தன்னுடைய சிறைகளினாலே மூடுகிறது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே அவருடைய செட்டைகளின் அடைக்கலத்துக்களே இந்த நாட்களிலே மூடி வைத்துக்கிறதை இன்றைய காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால் கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய கவலைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விட்டு நாட்களே கர்த்தர் நம்மை நடத்துகிறார், கர்த்தர் நம்மை சுமந்து செல்லுகிறார் என்ற உணர்வோடு இந்த நாட்களை நீங்கள் இருப்பீர்களா இருந்தால் இந்த நாட்களே உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவர் இந்த நாட்களை சந்திப்பார் என்பதை நாங்கள் இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய சுய முயற்சியினாலே இந்த நாட்களே கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த நாட்களே வாழ்ந்து கொள்ள முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டுமா இருந்தால் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை தர வேண்டும், கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும், கர்த்தருடைய கரம் நம்மை இந்த நாட்களை ஆட்சி தேற்ற வேண்டும். இப்படியான சூழ்நிலைகளை நாங்கள் வருகிற வேளையிலே தான் அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே இந்த நாட்களிலே பாதுகாப்பு அடையக்கூடியவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வார்த்தைகளை பேசும்படியாக நீங்கள் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உபாகம் 1:31 சொல்லப்பட்ட பிரகாரம் ஒரு மனிதன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு செல்வது போல் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தாரே என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களிலே ஆண்டவரே, இந்த நாட்களிலே நீர் எங்களை சுமக்கிறவர் என்ற உணர்வு இந்த நாட்களிலே எங்களுக்குள்ளே வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. இன்னுமாய் உமக்குள்ளே உம்மை பற்றுகிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே பலப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. அடியேனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்லிடத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த சங்கமணிய தளத்தை ஆண்டவருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. அவள் கொடுத்த தருணத்துக்காக நான் இந்த வேளையிலே ஆண்டவரே அவர்களை இந்த நாட்களை ஆசீர்வதிக்கிறேன். அதே வேளையிலே ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிற மகேந்திரம் ஐயாவை குடும்பத்தையும் இந்த நாட்களை ஆசீர்வதிக்கிறோம். கரந்தாரே கூட வழிநடத்தி கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இன்றைய நாளிலும் ஆண்டவரே தாயார் தினமா இருக்கிறபடினால் கேட்ட ஒவ்வொரு தாயார்களை நீர் ஆசீர்வதித்தள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் வானர் ஐயா. இன்றைய நாளே தாயார் தினத்துக்காக வேதாமத்திலே எங்கெங்கே தாயாருடைய வசனங்கள் இருக்கின்றதோ
அந்த வசனங்களை எல்லாம் தொகுத்து ஒன்று சேர்த்து தாயார் தினத்திலே நீங்கள் இந்த வசனத்தை கொடுத்தீர்கள். மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தாய்மார்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஐயோ, எனக்கு இப்படியான வார்த்தை, ஒரு தாய்மாருக்கு இப்படியான வார்த்தை இந்த வேதாமத்தில் இருக்கின்றதா என்று சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்படியாக நீங்கள் என்று தாயார் 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 எல்லோரை நீங்கள் மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்திருக்க அதுக்கு நான் சொல்வேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கையிட்டு செய்யும் அனைத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா. இதுவரை நேரமும் தேவ செய்தி தாயார் தினத்துக்காக தேவ செய்தி கொடுத்தார் பாஸ்டர் வானஸ் ஜெர்மன். தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்துக்கு எடுக்க போறோம். நேரம் இங்கு 6:30 மணி, டொரண்டோ 9:30 மணி. முடிவு ஜெபத்து இன்றைய நாள் முடிவு ஜெபத்தை எடுக்க சிஸ்டர் ரஜினி அலங்காரவனை அழைக்க போறோம். அவர் ஆங்கிலத்திலே இந்த முடிவு ஜெபத்தை இன்றைய நாளில் நடந்த நிகழ்ச்சியில் தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், வார்த்தை கொடுத்த தாசருக்காக பாடுபட்டு ஜெபிக்க வருகிறார் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி from Vancouver. Praise Lord, Sister Rajani Alangaramani. Praise the Lord, Brother Mahindran. God bless you. God bless you too. Go ahead. Amen, amen. Before I would pray, I would like to, first of all, bring my greetings to all of the women of faith and all those that have joined, or even when it goes into the recordings and being broadcasted. I would like to wish all of you a happy Mother's Day. And especially with the host that has been Brother Mahindran today, we thank the Lord for him. Probably has been up from 4 o'clock in the morning to do this, and myself, because we come from, and Brother Mahindran from Victoria, British Columbia, a substation, and also myself from Vancouver, British Columbia, where we have been 3 hours ahead of time. And Brother Leslie, along with his wife, Sister Rita, has been putting this program together. And we thank the Lord for the way he has been coordinating the program along with his wife, Sister Rita. Sister Rita, happy Mother's Day to you. And we thank the Lord for the burden that he has been carrying, that he should, do this for the weekend as well. So may the Lord continue to bless them and give them much of his grace and his wisdom and guidance to continue with this. And especially on Mother's Day, it's a good day for us to be blessed. And I pass that on to all of the mothers with the greatest blessing we could impart over their lives in the name of the Lord. Amen. And as we do that, we would now go into do the closing up of the prayers that we would also bring all the way. We thank the Lord, all of them that have joined, especially all the way from Norway, Sister Kala, and the other handmaiden of the Lord that joined us from Colombo, Sri Lanka, which is nice to see. One of our very, person coming from our land of Sri Lanka who could come and join us also at this time. And participate in this program, and all the rest that have joined, and also Sister Dolly all the way from Calgary, Alberta, who had joined us. And we would remind also ourselves for those that could not be here, who had been on the program from Sangamam Radio Gospel or Gospel Radio, all the way from morning till evening, all the handmaidens of the Lord, along with the hosts that come along in the evening with myself. I do it on Mondays in English. My name is Ranjini Alangaramani, and also, of course, our pioneer who pioneered the Nitya Balicham and Bharti in Balicham in the evenings, Brother Mahindran, who does the Bharti in Balicham on Tuesdays and also works along with me on Mondays as well, doing the Tamil side of the program along with me between English and Tamil. And also Wednesday and Thursday with Sister Subha. Happy Mother's Day to you too, Sister Subha, and Sister Dolly on Fridays with Nitya Balicham, and happy Mother's Day to you, Sister Dolly. God bless you all, and let's close in prayer.
Lord, we thank you, Lord, for this wonderful day, Lord, in which you brought us together, Lord, to impart such a blessing, Lord Jesus, upon the women of faith, being the Mother's Day today, and also all that are, Lord Jesus, have joined us, Lord, that they might be also thinking, is this the way that the Lord blesses a woman to come in with that word that we received from Pastor Bonner, all the way from Germany? We thank the Lord for that message as well, and we bless him as his family as well. And Lord, we thank you, Lord, for the women that have been receiving this word, and also a blessing that we impart over them, Lord Jesus, on a special day such as this. In your name we pray, and we thank you, Lord, for the many ways in which you have been ministering, Lord, through many that have come and joined us this evening or morning, I pray. And we thank you for that. In the wonderful name of Jesus, I pray. Amen and amen. 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 Thank you, Sister Rajani Alangaramani, for your closing prayer. இத்துடன் இன்றைய நாளிலே இந்த வெளிச்சத்தை, அதாவது சங்கம வானொலியின் நிகழ்ச்சியை மிகவும் ஆச்சரியமாக தேவன் வழிநடத்தினார். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த ஒரு தடையும் இல்லாமல் தேவன் ஆசிர்வதித்தார். இன்றைய நாளை கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள், தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், வார்த்தை கொடுத்த தாசர்கள், துதி ஆராதனை எடுத்த பிள்ளைகள், எங்கள் நாட்டில் ஜெபித்த பிள்ளை அனைவருக்கும் தேவன் அவர்களிடம் ஆசிர்வதிப்பாராக. என்னுடைய மகளிர் தின மதர்ஸ் டே கொண்டாடும்படி கூறி அடுத்த சனிக்கிழமை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மகேந்திரன். ஆமேன், 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 ஆமேன்.